நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வியாபம் மத்திய பிரதேச மாநிலத்துடைய ஒரு ஏஜென்சி, ஆனாலும் கூட இந்த ஒரு பெயர் தேசம் முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வியாபம் முறைகேடு, அதனால் ஏற்படக்கூடிய மர்ம மரணங்கள் தேசத்தை உலுக்கி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் மிகையல்ல நேர்களே. இதில் பல்வேறு முன்னேற்றங்கள் நடந்து வர இன்று உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வியாபம் ஸ்கேம், இந்த வியாபம் முறைகேடு, இந்த மர்ம மரணங்கள் பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றன. இந்த மரணங்கள் திடீர் நிகழ்வா அல்ல திட்டமிட்டதா அப்படிங்கிற கேள்விகள். ஏறத்தாழ ஒரு 40க்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த ஒரு முறைகேடுல சம்பந்தப்பட்டவர்கள், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த விசாரணையோடு தொடர்புடையவர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் 2013 தொடங்கி இறந்திருக்கிறார்கள். இதுல பல மரணங்கள் மர்மமான முறையில் நடந்திருக்கின்றன. ஆகையினால சந்தேகங்கள் வலுவாக எழுந்திருக்கின்றன. இந்த அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்த பிறகு எந்த முறைகேடும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று சொல்லி வர, இந்த குற்றச்சாட்டு, இந்த முறைகேடு விவகாரம் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சிக்கும் சரி ஒரு தர்ம சங்கடத்தை, மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. ஏன் பிரதமர் இது குறித்து வாய் திறக்கவில்லை, தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கேட்க, சிபிஐ விசாரணையை தொடக்கத்தில் மறுத்து வந்தது மத்திய பிரதேச அரசாங்கம். பிறகு இதை ஏற்றுக்கொள்வதாக சொன்னார் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் அதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது தேசத்தை உலுக்கி இருக்கிறது. இந்த முறைகேடு, இதனது கிராவிட்டி, இதனது மேக்னிடியூட் மிக பிரம்மாண்டமான காரணத்தினால் தேசத்தை உலுக்கி இருக்கிறது. இது சார்ந்து பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இதனது பின்னணி விவரங்கள், இந்த வியாபம் என்றால் என்ன, இந்த முறைகேடு பற்றிய பின்னணி விவரங்கள், இந்த மர்ம மரணங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் தர கேட்போம். வியாபம் என்றால் என்ன, என்ன ஊழல் நடந்திருக்கிறது? வியாபம் என்றால் வியாவசாயிக் பரீட்சா மண்டல். நம்ம ஊர்ல எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே போல மத்திய பிரதேஷ்ல இது ஒரு தேர்வு ஆணையம். இந்த தேர்வு ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா தேர்வு நடத்தும். எதற்காக தேர்வு நடத்தும் அப்படின்னா 2 முக்கிய விஷயங்களுக்கு. ஒன்று, அரசு வேலைக்கு ஆள் சேர்ப்பது, ஆசிரியர், மருத்துவர், போலீஸ், இந்த வேலைக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு தேர்வு நடத்தும். அது மட்டும் இல்ல, கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கும் தேர்வு நடத்தும். இப்ப என்ன நடந்திருக்கு, என்ன ஊழல் அப்படின்னா, தகுதி இல்லாதவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து இந்த நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 25 வருஷம் முன்னாடியே சொன்னாங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 15 வருஷம் முன்னாடி இந்த வழக்கில் முதல் எஃப்ஐஆர் போடப்பட்டது. 2 வருடத்திற்கு முன்னாடி தான் இது பூதாகரமாக வெடித்தது. எப்படி வெடித்தது அப்படின்னா, இதே மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு நடக்கும்போது மத்திய பிரதேஷ் போலீஸ்க்கு சந்தேகம் வந்து தேர்வுல சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் வந்து எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 20 பேரை கைது பண்ணாங்க. விஷயம் பூதாகரமாக வெடித்தது. அப்பதான் தெரிய வந்தது கைது செய்யப்பட்டவங்க பல பேரை வெளியிட்டாங்க. அதாவது இது ஒரு மாஃபியா நெட்வொர்க் மாதிரி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ் போலீஸ்க்கு அப்பதான் சந்தேகம் வந்தது. சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரித்து வந்தாலும் இப்பொழுது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இன்னைய தேதி வரைக்கும் சுமார் 2000 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் மத்திய பிரதேச கல்வி அமைச்சர் உட்பட 100 பேருக்கு மேல இந்த கைது செய்யப்பட்டவர்கள் லிஸ்ட்ல அரசியல்வாதிகள். இந்த வழக்கை பொறுத்தவரை மத்திய பிரதேஷ் கவர்னரே சிக்கலில் சிக்கியுள்ளார். இது ஒரு பக்கம் இருக்கையில் 30க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விசாரணை பண்ணவங்க, இந்த வழக்கை வெளிக்கொண்டு வந்தவங்க, இந்த வழக்கில் சாட்சி சொன்னவங்க, இந்த மாதிரி 30க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் இறந்திருப்பது தெரிய வந்துள்ளது. நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்த பின்னணி விவரங்களை தெளிவாக விளக்கினார் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இது அரசியல் ரீதியாக எழுப்பக்கூடிய கேள்விகள் பல. நேர்களை விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான விஜயதரணி அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். It is getting murkier and murkier. ஒவ்வொரு நாளும் இதுல ஒவ்வொரு புது ஆங்கிள் தோன்றி வருகிறது. சிபிஐ விசாரணையை மத்திய பிரதேச அரசாங்கம் தொடர்ந்து மறுத்து வந்திருக்கிறது. வேற வழி இல்லாமல் நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இன்று உத்தரவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மத்திய பிரதேச அரசாங்கமும் கூட முன் வந்திருக்கிறது. இந்த நிலையில உச்ச நீதிமன்றமும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை, since it is getting murkier,
இவ்வளவு ஆழமா இது போறதுனால மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சருடைய ராஜினாமா, சிவராஜ் சிங் சௌஹானுடைய ராஜினாமா அவசியம், கட்டாயம். அதுதான் சரியான தார்மீகம் அப்படின்னு நியாயமான கோரிக்கையா இல்லையா திரு? நீங்க முதல்ல சொன்ன விஷயம், சிபிஐ விசாரணையை மத்திய பிரதேச அரசாங்கம் ஏற்க மறுத்து வந்தது. இது ஃபேக்சுவலி ராங். ஏன்னு கேட்டீங்கன்னா 2013-14 கொடுக்கப்பட்ட பல்வேறு பெட்டிஷன்கள் மத்திய பிரதேச ஹைகோர்ட்டுக்கு போய் அது 16/4/2014 டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் எம்பி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அஜய் கனிவால்கர் அண்ட் ஜஸ்டிஸ் திரிவேதி அவருடைய 17 பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 17 பாயிண்ட்ல 16வது பாயிண்ட்ல ஹைகோர்ட் ரூல்டு தட் இட் வாஸ் மோர் தென் கன்வின்ஸ்ட் தட் தி டிமாண்ட் ஃபார் சிபிஐ ப்ரோப் and transfer of cases to CBI is devoid of merits. மத்திய பிரதேச கோர்ட் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மையோ, எப்பொழுதெல்லாம் இந்த ஒரு கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டுங்கிற ஒரு கோரிக்கை இருந்ததோ பல அபிடவிட்ல ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளோடு கூடாது, சிபிஐ விசாரணை இருக்கக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம், எந்த மத்திய அரசாங்கம் இப்ப ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கோ அந்த மத்திய பிரதேச அரசாங்கம் மத்திய பிரதேச அரசாங்கம் தொடர்ந்து சிபிஐ விசாரணை மறுத்து வருகிறது. யூ ஆர் ரைட், மத்திய பிரதேச ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் எல்லா கட்டங்களிலும் இந்த ஒரு சிபிஐ விசாரணையை மத்திய பிரதேச அரசாங்கம் மறுத்து வந்திருக்கிறது. எப்போ அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இந்த சிபிஐ விசாரணை குறித்த எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு சில நாட்களுக்கு முன்பு நான் சிபிஐ விசாரணையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மத்திய பிரதேச முதலமைச்சர் சொல்றாங்க. அன்னைக்கு தேவையில்லாத விசாரணை திடீர்னு நேற்று முன்தினம் எப்படி அத்தியாவசியமாகிறது, எப்படி ஏத்துக்கிறார் மத்திய பிரதேச முதலமைச்சர்? அதாவது மறுபடியும் நீங்க சொல்லக்கூடியது ஃபேக்சுவலி ராங். ஏன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐடி அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் மத்திய பிரதேச ஹைகோர்ட் இருக்கிறதுல பல்வேறு விஷயங்களை மத்திய பிரதேச ஹைகோர்ட் எஸ்ஐடி சரியாக செயல்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். என்னால ஒரு 10 நிமிஷம் படிக்க முடியும், அது டாக்குமெண்ட்ல இருக்கிறதுனால தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது முறை நம்மளுடைய திக்விஜய் சிங் மறுபடியும் 2014 போட்ட பெட்டிஷனுக்கு அதே மத்திய பிரதேச ஹைகோர்ட் 5/11/2014 இது சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லை, இந்த எஸ்ஐடி சரியாக விசாரிக்கிறது. ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார்? இது தேவையில்லை, சிபிஐ விசாரணை தேவையில்லை. நீங்க எந்த வாதம் புரியுது எனக்கு புரியல. அதாவது இந்த விசாரணை நடத்துகின்ற ஒரு அமைப்பு சரியாக நடத்துகிறது என்று நடத்துகிற அமைப்புக்கு ஒரு ஹைகோர்ட் சூப்பர்விஷன்ல நடத்ததை சரி என்று நேற்று முன்தினம் ஏன் சொன்னார் சிபிஐ விசாரணைக்கு? சொல்லிருக்காரு, ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு, மக்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு? அன்னைக்கும் மக்கள் வேண்டுகோள் வச்சாங்க, அன்னைக்கும் எதிர்க்கட்சிகள் கோர்ட்ல போய் நாங்க சிபிஐ விசாரணை இவ்வளவு நாளைக்கு நீங்க வியாபார கேஸ் எடுக்கல? இல்ல, நீங்க 2013 தொடர்ந்து அசம்பிளியில பொதுத்தளங்கள்ல தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அன்னிலிருந்து தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை சிபிஐ விசாரணை வேணும். அன்னைக்கெல்லாம் மறுத்த பாரதிய ஜனதா, அன்னைக்கெல்லாம் மறுத்த மத்திய பாரதிய ஜனதா திடீர்னு மக்கள் அன்னைக்கும் மக்கள் கோரினாங்க. அன்னைக்கும் மத்திய பிரதேசத்துல சிவில் சொசைட்டி ஸ்ட்ராங்கா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிச்சு. அன்னைக்கெல்லாம் வேண்டாம், கூடாது, அதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க. கோர்ட் சொன்னாலும் பரவாயில்ல, சிபிஐ விசாரணை இல்ல. நான் கேட்கிறேன், இந்த இஷ்யூவை ஒரு 20 நாளைக்கு முன்னால வரையிலும் அப்படியே லேசா தொட்டுக்கோ தொடர்ந்துக்கோ சொல்லி இருந்த மீடியா 12, 13, 14 நீங்க மர்ம மரணம். இப்ப அந்த மர்ம மரணங்கள் என்று நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மர்ம மரணமாக சித்தரிக்கப்படக்கூடாது. அதுல உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அரசாங்கம் சிபிஐக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. இந்த மர்ம மரணங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கிறது. இந்த மர்ம மரணங்கள் யார் செய்திருந்தால் என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை. திரு எஸ் ஆர் சேகர், இந்த மர்ம மரணங்கள் இந்த 20 நாளுக்கு முன்னாடி தான் தொடங்குதோ? இல்ல, இந்த மர்ம மரணங்களை பத்தி நீங்க இப்ப வெளியிட்டீங்க. இல்ல, இந்த மர்ம மரணங்கள் இப்ப தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளா நடந்து வருது. நீங்க இஷ்யூ மிக பிரம்மாண்டமாக மாற்றுவீர்கள். கோர்ட்டுகள் சொன்ன பிறகு விசாரணை சரியாக நடந்து கொண்டு
வெட்கப்பட வேண்டிய விஷயம். நாடே வெட்கப்பட வேண்டிய விஷயம். இது வந்து மொத்த உருவம் தான் காங்கிரஸ். பல்வேறு விஷயங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு வெட்கப்பட வேண்டிய விஷயம் மர்மமான முறையில 2009 முதல் மரணம் நடக்குது. அதுக்கு பிறகு ஐ திங்க் குட் பி மச் earlier தொடர்ந்து நடந்து வர 2012 நடக்க தொடர்ந்து கோரிக்கை தொடர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து ஸ்டிஃபா சிபிஐ விசாரணை 2013 ஹைகோர்ட்ல போட்டு SIT 2014 ஆரம்பிச்சு தொடர்ந்து பல்வேறு வகையில இதனுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கிறது. வந்து கடைசியாக மரணங்களின் எண்ணிக்கை கூடுகின்ற போதுதான் சிபிஐ கோரிக்கை வருகிறது. அதுவரையில சிபிஐ கோரிக்கையை ஹைகோர்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ஏற்றுக்கொள்கிறோம். காரணம் இந்த எண்ணிக்கை கூடுதல். இந்த மர்ம மரணங்கள் இல்லை என்றால் வியாபம் ஒரு சாதாரண ஸ்கேம். எல்லா மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற அட்மிஷன் ஸ்கேம். சென்ற ஆண்டு கர்நாடகால இதே மாதிரி 39 பேர் இம்பர்சனேஷனுக்காகவும் ஃப்ராடுக்காகவும் காமெட் கேங்கிற மாதிரி ஒரு ஃப்ராட் எக்ஸாம் இந்தியாவிலே இருக்க முடியாது. அது வருஷம் நடக்குது. கர்நாடகால ஸ்கேம். சென்ற ஆண்டு பஞ்சாப் இன்ஜினியரிங் ஸ்கேம். சென்ற ஆண்டு ஹரியானால ஸ்கேம். 2012 ஹரியானால ஸ்கேம். பீகார்ல ஸ்கேம். உத்தரப்பிரதேச உள்ள இருக்காரு. எல்லா மாநிலங்களிலும் இது நடக்கக்கூடிய நடந்த அந்த பிரச்சனை எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வியாபம் வந்து எங்க மாறுபட்டதுன்னா எல்லா மாநிலங்கள்ல ரீட்டைலா நடக்கிறது இவங்க ஹோல்சேலா பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா மாநிலங்களும் இந்த எக்ஸாம் அட்மிஷன் ஸ்கேம்ல என்ன ஆவாங்க, ஒரு 30 மாணவர்கள் 40 மாணவர்கள் 50 மாணவர்கள், இது வந்து ஒரு 200 1000 2000 கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் 2099 people were arrested. சோ இது வந்து ஒண்ணு வந்து பல ஆண்டு காலமாக எந்த விதமான ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாம வந்திருக்கு. ரெண்டாவது மர்ம மரணங்கள். இந்த மர்ம மரணங்களே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணோம். இதுல வந்து இந்த விசில் ப்ளோவர், அதாவது இதை வெளியே கொண்டு வந்தவங்களே ஒத்துக்கிறது வந்து 49 மர்ம மரணங்கள் இல்லை, 6-7 மர்ம மரணங்கள்ல சந்தேகம் இருக்கக்கூடிய மரணங்கள். இப்போ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. சோ அப்கோர்ஸ் இது வந்து வேணும்ட்டு வந்து வண்டி அடிச்சு அவங்க கொல்லப்பட்டாங்களா, சில பேர் வந்து மீடியன்ல மோதி இறந்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் கேஸ் எல்லாம் இருக்கு. சோ எல்லாமே வந்து மர்ம மரணங்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. 6-7 கேஸ்ல நிச்சயமாக பர்டிகுலரா அந்த லேடி, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உடைய அந்த மேட்டர்ல வந்து போலீஸ் வந்து சூசைட்னு போட்டது, அது ஹோமிசைட்னு ஆட்டாப்சி ரிப்போர்ட், அது எப்படி அதை ஒத்துக்கிட்டாங்க. சோ மர்மம் அதுக்கு ஒரு இது இருக்கு. ஆனால் இது வந்து சிவராஜ் சிங், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜேபியினுடைய உட்கட்சி பிரச்சனைகளும் இதில் ஒரு பங்கு வகிக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா, சிவராஜ் சிங் சௌஹான் மோடி அவர்கள் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு சிவராஜ் சிங் சௌஹானும் சுஷ்மா ஸ்வராஜும் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ். அந்த மீட்டிங் மோடி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிவராஜ் சிங் சௌஹான் ஏற்கனவே 2 முறை சிஸ்டமேட்டிக்கா நீங்க பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜுக்கு மீது வசுந்தரா ராஜே மீது குற்றச்சாட்டு வருகிறது, சிவராஜ் சிங் சௌஹான் ஓரத்தில் தள்ளப்படுகிறார். எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி வருவதனால் இல்ல எதுக்கு இந்த மர்ம மரணங்கள் மீடியாவில் இப்போ என்ன சேகர் சார் என்ன சொன்னாரு, மீடியால பெரிய அளவில் அது ப்ளோ அப் ஆகுது. இதே வந்து 2004 முன்னாடி போயிட்டு இருக்கிற ஸ்கேமுங்க அது. இது வந்து திடீர்னு 2015 தான் இந்த நேஷனல் அட்டென்ஷனுக்கு ஏன் வருது? இந்த கடந்த சில டீனுடைய மரணம், மர்ம மரணங்கள் 2009 இருந்து இந்த 49 மரணங்கள்ல கிட்டத்தட்ட 20 மரணங்கள். இது ஒரு நேஷனல் இஷ்யூ ஆகும்போது இது வந்து டைமிங் நிச்சயமாக சஸ்பெக்ட். இது ஒரு பேட்டர்ன். இது வந்து இப்போ 3 மாசம் முன்னாடி ஏதேனும் ஒரு அலிகேஷன் யார் மேலேயாவது இருந்துச்சா? மோடி அரசு பெரிய அளவில் ஏதாவது இருந்துச்சா? கடைசி 1.5 மாத காலமாக எல்லாரும் முக்கிய நபர்கள் மீது 5வது முக்கிய நபர். ஆனா ஒன் திங் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட், சிவராஜ் சிங் சௌஹான் மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போல் இல்லாமல் வெளியே வந்து தைரியமா he has defended his position. 4 முறை மீடியா மீட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சைடு ஆஃப் த வாதம் அது சரியா இல்லையாங்கிறது அப்புறம் நம்ம பேசலாம். ரைட். கட்சியுடைய விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்ற இது ஏதோ சிவராஜ் சிங் சௌஹான் பாரதிய ஜனதா மத்திய அரசு அப்படின்னு அவங்கள மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கலாம். இட் இஸ் கட்டிங் அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ். இதுல நேம் செய்யப்பட்டிருக்கிற இந்த STF நேம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய
ஆதாரம் இருப்பதாக, முகாந்திரம் இருப்பதாக இருக்கக்கூடிய கவர்னர் ராம் நரேஷ் அகர்வால் எந்த கட்சியை, ராம் நரேஷ் யாதவ் எந்த கட்சியை சேர்ந்தவர், யாரால் நியமிக்கப்பட்டவர்? அதாவது நீங்க குறிப்பா இன்றைய தினம் இந்த வியாபம் ஸ்கேம பத்தி முதலாவது நான் சொல்ல வேண்டும்னா, மத்திய பிரதேசமா இல்ல மரண பிரதேசமான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு மர்ம மரணங்கள் அதிகமாக இந்த வழக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை குறிப்பாக மூன்றாவது முறையாக சீஃப் மினிஸ்டரா பாரதிய ஜனதாவுடைய சிவராஜ் சௌஹான் வந்திருக்காரு. தொடர்ந்து இதுல முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு, மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப தீவிரப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட அது சம்பந்தப்பட்ட அந்த குற்றங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக சாட்சி வழங்க வேண்டிய காவலர் ஒருவர் இன்றைக்கு கூட இறந்திருக்காரு. அதுவும் ஒரு மர்ம மரணம் தான், அந்த காவலர் இறந்ததும். அந்த அளவில் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறாங்க, ஆனா விபத்துக்கள் போர்ஸ்புல்லா நடந்த விபத்து மாதிரி பார்வை இருக்கிறது. அது சிபிஐ நீங்க அடுத்தபடியா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட முறைகேடாக இல்ல இல்ல கட்சிகளுக்கு அப்பாற்பட்டுன்னா சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா ஆட்சி புரிந்த இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற கொலைகள், இதுதான் பார்க்க வேண்டும். ஆளுநர் யார், யாரால் இல்ல ஆளுநர் யாரா இருந்தாலும் ஆளுநர் பேசும்போது நான் பேசலையே, நீங்களா பேசும்போது நான் பேசல. அதாவது குறிப்பா ஆளுநரை பொறுத்தவரை இவர்கள் ஆளுநரை நீக்க வேண்டும் என்று கூறிய பொழுது நாங்க எதுவும் சொல்லல. காங்கிரஸ் கட்சியை நியமிக்கப்பட்ட ஆளுநரா இருக்கலாம், ஆனா அதே ஆளுநர்கள்ல கொஞ்சம் பேர் இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சி நபர்களாகவும் கொஞ்சம் பேர் முன்னாள் காங்கிரஸ் நபர்களாகவும் பிஜேபி பார்க்கிறது. அது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவில் ஷீலா தீட்சித்தை விரட்டி அடித்த அதே பாரதிய ஜனதா ஏன் ராம் நரேஷ் யாதவ் அக்யூஸ்டா நேம் பண்ண பிறகு ஏன் விரட்டி அடிக்கல? இது எங்கள் கேள்வி. இன்றைக்கும் நாங்கள் கேட்கிறோம். தவறு நிகழ்ந்திருப்பின் அக்யூஸ்டா இருந்தா அவரை வெளியில அமைச்சிருக்கணும். இன்னைக்கும் கட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் சிவராஜ் சௌஹான், பிஜேபி, மோடி, பிரதமர் மோடி. அந்த குற்றச்சாட்டை தான் நாங்களே முன்வைக்கிறோம். ஏன் அவரை வெளியில அனுப்பல? அது மட்டும் கிடையாது, அவர் வீட்டிலேயே அவருடைய மகன் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். அப்பயாவது இந்த அரசாங்கம் முன் வந்துச்சா? அந்த கவர்னரை நீக்கணும்னு நினைச்சாங்களா? இன்னைக்கும் நீக்கல. இன்னைக்கும் அவங்க கையில தான் இருக்கு. ராம் நரேஷ் யாதவை நீக்கக்கூடிய பவர் ஷீலா தீட்சித் நீக்க முடிஞ்சது, பாண்டிச்சேரி கவர்னரை நீக்க முடிஞ்சது, எல்லாரையும் நீக்க முடிஞ்சது, மிரட்ட முடிஞ்சது. இல்ல ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணலன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்ல முடிஞ்சது. பாண்டிச்சேரியில ஒரு ஆளுநர் மேல அந்த முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா உடனடியா திரும்ப பெறப்படுற திரும்ப அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இல்ல ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம், ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல எங்களுடைய ஆளுநர் முதல்வர் இல்ல குற்ற பின்னணி உடையவர் அப்படின்னா ரிசைன் பண்ணல. ஏன் பாதுகாத்து வச்சிருக்கீங்க? அந்த திக்விஜய் சிங் முன்னாள் முதல்வர், மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் கட்சியின் திக்விஜய் சிங் அவர்கள் அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை ஹைகோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண, சுப்ரீம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது. இல்ல நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது. கவர்னர் ஏன் நீக்கிறங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. அதுலதான் மற்றவர்களுடைய 1977 இருந்து 79 இதே ராம் நரேஷ் யாதவ் அப்போ ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட், அதுல பிஜேபி, அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த எல்கே அத்வானி போன்றவர்கள் எல்லாம் இருந்த அந்த அரசு மத்திய சர்க்கார்ல இருக்கும் பொழுது உத்தரப்பிரதேஷ் மாநில முதலமைச்சராக ராம் நரேஷ் யாதவ் இருக்கிறார். அப்போ அவர் ஜனதா பார்ட்டி. சோ இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைமைக்கும் ராம் நரேஷ் யாதவுக்கும் 30 ஆண்டு காலமாக தொடர்பு இருக்கிறது. சோ எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, இந்த ஒரு காரணத்தை, அதாவது அவரை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு காரணம் இந்த வியாபம் ஸ்கேம் மட்டும் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இல்ல மற்ற காங்கிரஸ் கவர்னர்ஸ் எல்லாம் மாற்றும் பொழுது ஷீலா தீட்சித் எல்லாம் விலகல் அப்படின்னும் போது அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அவரை எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்களே, அவர்லாம் இருக்கணுமா அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு பொதுத்தளத்திலையும் பேசியவர்கள் பாரதிய ஜனதாவுடைய பிரமுகர்கள். இவ்வளவு சீரியஸான அலிகேஷன் கொண்ட ஒரு கவர்னர்
ஏன் நீக்கலங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி இல்ல. அதாவது அவருடைய சன் வந்து இந்த இதுல விசாரணைகளை தெரியப்பட்டு அவர் மீது இது இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு. ராம் நரேஷ் யாதவ் மீதும் எஃப்ஐஆர் இருக்கிறது. அவர் கவர்னர் இம்யூனிட்டி இருக்கிற காரணத்துல ரொம்ப பொங்கி வராதிங்க. காங்கிரஸ்காரங்க வந்து ஊழலை பத்தி ஊழலுக்கு வந்து சொந்தக்காரருக்கு பொங்கி வராதிங்க. நீக்க முடிஞ்சது, இப்ப சுப்ரீம் கோர்ட் நீக்க முடிஞ்சது, ஏன் இவரை நீக்க முடியல? கை குலுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். திரு சேகர், அவரை விழிக்கும் பொழுது காங்கிரஸ் கவர்னர் விழிக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கவர்னர் மீது இவ்வளவு பெரிய சந்தேக பார்வை, இவ்வளவு குற்ற பின்னணி இருக்குமானால் ஏன் நடவடிக்கை இல்லைங்கிற கேள்வி நியாயமான தாண்டி கேள்வி. 2000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிஜேபியினுடைய மந்திரியே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை சரியான கட்டத்தை நோக்கி போகிறது ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சாவுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் சிபிஐ ஒப்படைப்பதற்கு மாநில முதல்வர் தயாராக இருக்கிறார். எனவே ஒரு வந்து கற்பனையான போலித்தனமான வாதம், அது அவசியம். மாநிலத்துடைய முதலமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யக்கூடாது? தார்மீக எதற்காக ராஜினாமா செய்யணும்? சகோதரி சகோதரி நிகழ்ச்சி நடத்த ஒரு கேள்வி முடிச்சிருக்கேன். என்னுடைய கேள்வி திரு சேகர் அவர்களுக்கு தயவு செய்து கேட்கொடுங்க. டோன்ட் ஹெக்கிங் யுவர் மிஷன். நிச்சயமா கேளுங்க. உங்களுடைய டர்ன் வரும்போது கேளுங்க. ஏன் சிவராஜ் சிங் சௌஹான் பதவி விலக கூடாது? ஏன் பதவி விலகணும்? இந்த வழக்கை சரியான முறையில முதல் நாளில் இருந்து கொண்டு சென்று சரியான இடத்தில் ஒப்படைத்து இவர் மீது எந்த விதமான எஃப்ஐஆர் இல்லாத சூழ்நிலையில ஒரு மாநில முதல்வர் என்கின்ற முறையில தன்னுடைய முழு அதிகாரத்தையும் முழுமையாக சரியாக சட்டபூர்வமாக பயன்படுத்தி இத்தனை பேரை கைது செய்து சரியான திசையில கொண்டு செல்கிற முதல்வர் எதற்காக? ஒரே நிமிஷம் சகோதரி முடிச்சிடறேன். உங்கள்கிட்ட பேசுங்க. கேள்வி கேட்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தென்படலையா? அதுல என்ன கான்ஃபிளிக்ட்? 2008 12 இந்த மர்ம சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய சமயத்துல, இது உச்சத்துக்கு போகக்கூடிய சமயத்துல மத்திய பிரதேசத்துடைய மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் யார்? சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. சிவராஜ் சிங் சௌஹான். சரி, இதுல இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் இந்த துறை சார்ந்திருக்கிறது. நேரடியா அவருக்கு கீழே வரக்கூடிய விஷயம். டாக்டர் மன்மோகன் சிங் கோல் மினிஸ்டராக இருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு கோல் ஸ்கேம் அவருடைய அமைச்சரவை கீழ் நடந்தது அப்படிங்கிறதுக்காக பிரதமர் பதவி விலகணும், மன்மோகன் சிங் பதவி விலகணும்னு இந்த நாட்டுடைய பாராளுமன்றம் உங்களால் முடக்கப்பட்டது. அவர் மேல எஃப்ஐஆர் இல்லாம இருக்கலாம், ஆனால் எஃப்ஐஆர் இல்லாதவர் மீது எப்படி வழக்கு அந்த கட்டத்துல கிளியர் பண்ணிய பிறகு பிரைமா பேசியா இல்ல என்று ஹைகோர்ட் எஸ்ஐடி இல்ல பாராளுமன்றத்தை முடக்கிய போது மன்மோகன் சிங் மேல இருந்தது. ஒரே ஒரு கேள்வி, மன்மோகன் சிங் மேல இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல அஸ்வினி குமார் அவர் பதவி விலகுது. இதற்கு பதில் வேணும்னா பதில் கேட்க முயற்சி செய்வோம். 40 பேர் 45 பேர் இன்க்ளூடிங் விசில் ப்ளோயர் சௌஹான் மீது குற்றச்சாட்டு சொல்லி அது ஹைகோர்ட்டுக்கு போய் அதிலே பிரைமா பேசியா இல்லை என்று ஹைகோர்ட் அமைத்த எஸ்ஐடியும் விடுதலை செய்த பிறகு அவர் மீது அவர் எந்த காலத்தில் இருந்தால் என்ன, அதற்காக அவர் பதவி விலக வேண்டும் சொல்வது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா இருக்கிறது, அதனால அந்த கேள்விகள் கேட்கப்படுது. டாக்டர் மன்மோகன் சிங் நீங்க பதவி விலக கோரிய போது டாக்டர் மன்மோகன் சிங் மீது தனிப்பட்ட வகையில் அந்த சமயத்தில் எந்த ஒரு எஃப்ஐஆரும் இல்ல. ஆனா பதவி விலக சொன்னீங்க. டாக்டர் சுமன் குறிப்பிட்டது போல சசி தரூர் மீதோ அஸ்வினி குமார் மீதோ யார் மீதும் எஃப்ஐஆர் கிடையாது. அன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் உங்களுக்கு படல, பாராளுமன்றம் முடக்கலாம், இவங்க எல்லாம் பதவி விலகணும். ஆனா அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இவ்வளவு நடக்குது, இந்த துறை சார்ந்த அமைச்சராகவும் இருக்கிறார் அப்படின்னா அதே கேள்வி நீங்க என்ன டாக்டிக்ஸ் பயன்படுத்தினீங்களோ அப்போசிஷனா அதே டாக்டிக்ஸ் உங்களை நோக்கி பயன்படுத்த. நான் மறுபடியும் திருப்பி அறிய கேட்கிறேன்.
இந்த வழக்கை இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்லி 40 விசில் ப்ளோயர்கள் இவற்றின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அந்த பெட்டிஷனுக்கு ஹைகோர்ட்டும் ஹைகோர்ட் நீதிபதி எஸ்எம்யும் இல்லை என்று சொன்ன அமைச்சர்கள் எவ்வளவு பேருடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை ஹைகோர்ட் இல்லை என்று சொன்ன பிறகு எதற்கு பதவி விலகணும் அது சொல்லுங்க. அதாவது கிட்டத்தட்ட 45 பொதுநல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல எல்லாத்திலையுமே ரெஸ்பாண்டன்ட்ல சிவராஜ் சௌஹான் முதலமைச்சர் என்ற முறையிலும் அந்த துறை அமைச்சர் என்ற முறையிலும் அவர் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கு. ஆனா எங்கேயுமே இல்ல அது இருங்க சார், எஃப்ஐஆர் போட வேண்டியது போலீஸ். அதாவது அவங்களோட போலீஸ் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் போட்டது அவங்க நியமனம் பண்ண சொன்னது மாநில அரசின் கீழே தான். மாநில அரசு அந்த போலீஸ் போர்ஸ பயன்படுத்திக்கலாம். ஆனால் போலீஸ் போர்ஸ் யார் கீழே இருக்கு? சிவராஜ் சௌஹான் கீழே. எப்படி தன்னோட முதலமைச்சர் சந்தேகப்படுறேன். மத்தியிலேயே பாரதிய ஜனதா தான் உட்கார்ந்து இருக்கு. என்ன டிஃபென்ஸ் வைக்கிறாரோ அதே டிஃபென்ஸ் தான் மன்மோகன் சிங் பதவி விலகணும்னு நீங்க மற்றவர்கள் கோரிய போது, எதிர்கட்சிகள் கோரிய போது இதே டிஃபென்ஸ் தான் நீங்க வச்சீங்க. அவர் மேல எஃப்ஐஆர் இல்ல, நீங்க என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. நீங்கன்னா எல்லாம் நிரூபிக்கப்படணும். பிஜேபி அமைச்சர்கள்னா தார்மீக பொறுப்பு, உடனடியா பதவி விலகணும். குற்றச்சாட்டு சொன்ன மாத்திரத்துல பதவி விலகணும். மன்மோகன் சிங் மேல ஒரு பொதுநல வழக்கு கூட கிடையாது. இன்னைக்கு நடந்துச்சு. தயவு செஞ்சு இன்னைக்கு நடக்கலாம், அன்னைக்கு இல்ல. தயவு செஞ்சு அவங்க கோர்னியா காலத்துல, பாராளுமன்றத்தை முடக்கின காலத்துல, ஒரு காலத்துல அவர் மேல ஒரு பொதுநல வழக்கு கிடையாது. அதாவது அது வேற, இது வேற. அங்க இங்க பாருங்க, 49 படுகொலைகள் ஏதாவது நடந்துச்சாங்க. படுகொலை எவ்வளவு மோசமானதோ, படுகொலை எவ்வளவு மோசமானதோ அந்த அளவுக்கு மோசமானது ஊழல். படுகொலைக்கும் சிவராஜ் சிங் சௌஹானுக்கும் தொடர்பு என்று யாருமே அக்யூஸ் கூட கோர்ட்ல கொலைகளுக்கும் அதாவது you people are not allowing us to speak. நீங்க எல்லாம் இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதாவது இந்த அளவுக்கு மெகா அளவுல கொலைகள் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊழல் என்றால், இத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னா அந்த ஊழலோட சைஸ் எவ்வளவு பெருசுங்கிறத நீங்க கொலை இதெல்லாமே நடந்திருக்குன்னா அந்த மெகா சைஸ் ஊழல நாம யோசிக்கணும். ஒரு நிமிஷம் ஹரி, 1,86,000 கோடி ஒரு ஊழல் நாங்க, 1,75,000 கோடி ஒரு ஊழல் நாங்க. இந்த ஊழல்லாம் இன்னை வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவரோ குற்றவாளியோ எதுவுமே இன்னும் ஏற்படல, கன்விக்ஷன் யாருக்கும் வரல. அதான் நீங்க பார்க்கணும். ஆனால் இங்க நடந்திருக்கிறது கொலைகள், மர்ம சாவுகள் மட்டும் கிடையாது. இந்த ஊழலோட சைஸ் என்ன தெரியுங்களா? நம்ம இந்திய பட்ஜெட்டின் 2 மடங்கு, கிட்டத்தட்ட 17 லட்சம் பிளஸ் 17 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடியை தாண்டுது. அதனாலதான் 2000 பேர் ஆதாரம் இல்லாம 2000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 7 லட்சம் பேர் இதுல இருக்காங்க. 1,45,00,000 பேர் பின்னணியில் இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு கொலைகள் நடக்குது. ஆகையால இது இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் படுகொலைகள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரி. மற்றவங்களும் பேசுங்க. சுமந்த், இப்ப எப்படி 2G விஷயத்திலயோ கோல்கேட்லயோ 1,86,000 கோடி ஊழல், இல்லாட்டி 1,76,000 கோடி ஊழல் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டதோ, அப்படின்னு ஒரு இமேஜ் பதிவு செய்யப்பட்டதோ, அதுல நீங்க ஏற்கனவே விளக்கின மாதிரி அதுலதான் மற்றும் ஒரு விளக்கமும் பெற விரும்புறேன். இதுல நடந்திருக்கக்கூடிய அத்தனை மரணங்களும் கொலைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்கா பதியப்படுது. இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு மருத்துவமனையில இந்த சமயம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது 10-20 மரணங்கள் நடக்கலாம். ஒரே மருத்துவமனையில சில சமயங்கள் நடக்கக்கூடாது. விழுப்புரத்தில் நடந்தது, தர்மபுரியில் நடந்தது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸா இவ்வளவு மரணங்களும். நிச்சயமா நீங்க சொன்னது போல பல மரணங்கள்ல ஆழமான சந்தேகங்கள் என்ன வித்தியாசம்னா, மற்ற ஒரு ஊழல்களில் ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் கைது செய்யப்படுவார்கள். இதுல 2000 பேர் ஒண்ணு.
ரெண்டாவது 6 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. இந்த 2 காரணத்தினாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வாரத்துல இப்ப மீடியா வந்தப்புறம் அந்த வியாபம் பில்டிங்க்கு எதிர் பில்டிங்ல இருந்தவர் இறந்துட்டாருன்னா வியாபம் ஸ்கேம்னு போட்டு ஒரு லிங்க் கொண்டு வராங்களே தவிர சகோதரி 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 நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்ட வருத்தம் அவருக்கும் வியாபம் மூலம் அட்மிஷன் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் இறந்து போறதெல்லாம் வந்து ஒரு சஸ்பிஷியஸ் டெத். அதாவது ஒரு விஷயம் விசில் ப்ளோவர் சொல்றது நம்ம சொல்றதை விட்டுடுங்க, மீடியா சொல்றதையும் விட்டுடுங்க. அது ஆனந்தராய் போன்ற விசில் ப்ளோவர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த 49 மரணங்களில் மர்மம் சந்தேகம் இருக்கக்கூடிய மரணங்கள் 7-8 சந்தேகம் இருக்கு. இல்ல 7-8 மரணங்கள் சந்தேகம் இருந்தா அது கொலையா இருந்தா அது ஒரு பெரிய விஷயம். மரணங்கள் போலீஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ரெண்டாவது விஷயம் சைஸ் ஆஃப் த ஸ்கேம்ங்கிறது வந்து எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்கேம் தான் இது. வியாபம் மட்டும்தான் ஊழல் நடக்குது. வேற எந்த மாநிலத்திலும் இன்க்ளூடிங் கர்நாடகா, காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா போன எல்லா மாநிலங்களுங்க இந்த மர்ம மரணங்கள் அதனால இந்த 17 லட்சம் கோடி எல்லாம் எங்கிருந்து இந்த மர்ம மரணங்கள் தான் இல்ல ஒன்று மாற்றி ஒன்று குற்றச்சாட்டு. எந்த நேரத்தில் சொன்னீங்களோ ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தை பார்த்து உங்களால சொல்ல முடிகிறதா அப்படின்னு சொல்லும்போது வரிசையா ஒரு 5-6 வந்திருக்கு பாருங்க. சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா ராஜே சிந்தியா, துஷ்யந்த் சிங், அப்புறம் பங்கஜா முண்டே மகாராஷ்டிர அமைச்சர், அடுத்து ஸ்மிருதி இரானி அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் சார்ந்த ஒரு விஷயம், அடுத்து வியாபம் இவ்வளவு பிரம்மாண்டமா இன்னொரு மாநிலத்துடைய முதலமைச்சர். இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு மாநில முதலமைச்சர் நீங்க சொல்லிட்டே போலாம். ஆனா இப்ப பிரதானமானவை அப்படின்னு பார்த்தா இவை அதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் எல்லாம் நம்ம தனியா அனலைஸ் பண்ணணும். நீங்க பெருமைப்பட்ட அந்த சமயத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இது பொய்யானவை தவறானவை அப்படின்னா ஏன் பிரதமர் மோடி இதுவரைக்கும் விளக்கம் கொடுக்கல? இதனது மேக்னிடியூட் உங்களுக்கு தெரியும். இந்த குற்றச்சாட்டுகள் வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர முடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் பிரதமர் மோடி பேச மாட்டார்? அதாவது இந்த நீங்கள் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு வரிசையாக ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தப்பட்டவர்களும் பதில் சொல்லி அதிலே ஆதாரமில்லை அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியாகிவிட்டது, அது வந்து சரியான பதில் கொடுத்திருக்கிறது, வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்கின்ற நிலைப்பாடு நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கு பின்னாலே நீங்கள் வந்து மோடி அவர்கள் இது யோகா செய்தால் அந்த யோகாவுக்கு அதுக்கு ஒரு 10-20 அதை வைத்து ஒரு 10 நாளைக்கு பிரச்சாரம், இவர்களை கூப்பிடல அவரை கூப்பிடல ஓமை சொல்லுகிறீர்கள். இதே மாதிரியாக அவையெல்லாம் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அவ்வளவுதான். ஆனா இவை முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கும்போது these are very serious. அமைச்சர்கள்லாம் பேசிட்டாங்க, குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். உங்கள்கிட்ட மீண்டும் நிரூபிக்கப்படவில்லை, உங்கள் குற்றச்சாட்டுகளிலும் வழக்கு இல்லை. இந்த குற்றச்சாட்டும் மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. குற்றச்சாட்டை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். வசுந்தரா ராஜே கேஸ்ல அபிடவிட் கொடுத்தேன்னு அவங்க கையெழுத்துன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்மிருதி இரானி கேஸ்ல டைப் பண்ணும்போது தப்பாயிடுச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு, அவர் சொல்றது வந்து தப்பு, அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று சொல்ல. திருசேகர் நீங்க என்ன சொல்றீங்க? அமைச்சர்கள்லாம் விளக்கிட்டாங்க, மூத்த பிரமுகர்கள்லாம் விளக்கிட்டாங்க அப்படின்னு 2Gலயோ கோல்கேட்லயோ இல்ல சசி தரூர் சம்பந்தப்பட்ட விவகாரத்திலயோ அன்னைக்கு வந்து கபில் சிபல் பேசினார், பி சிதம்பரம் பேசினார், மற்ற மூத்த அமைச்சர்கள்லாம் பேசினாங்க. ஏன் போதாத அன்னைக்கு உங்களுக்கு பிரதமரே பேசியானும், மன்மோகன் சிங்கே பேசணும், பார்லிமெண்ட்ல தான் பேசணும் அப்படின்னு ஏன் கோரினீங்க? இல்ல அதாவது இது என்ன கம்பாரிசன் எனக்கு மறுபடியும் புரியல. அதாவது முடிக்கிறோமா, அந்த கோல்கேட் வழக்கிலே அதிலே வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார், அவருடைய காலத்தில் நடைபெற்றிருக்கிறது, அவர் வந்து தன்னை சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் என்று அவரை பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதுகிறார், இவர் சொல்லித்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று இப்படியாக அவர் வழக்கு நிரூபிக்கின்ற வரையில் கவலைப்படாதீங்க, வரவே வராது, உங்களால் பேசவே முடியாது. அதனால இப்படியாக ஒரு
ஒரு ஹெவி வெயிட் கம்ப்ளைண்ட்ஸும் ஹெவி வெயிட் ஊழலும் சொல்லப்பட்ட பிறகு இங்கே குற்றச்சாட்டுகளே இல்லாத குற்றச்சாட்டுகள் சொல்லுகின்ற போது அதை ரெண்டு எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? அந்த நேரத்துல மன்மோகன் சிங் மீது அவர் இதற்கு உடந்தையாக இருக்கிறார், இதற்கு அவர் துணை போயிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வரவே இல்லையா? அதை பற்றி மீடியா பேசவில்லையா? அதை பற்றி மக்களுக்கு வந்து பத்திரிகைகள் எழுதவில்லையா? இப்ப அதுல மன்மோகன் சிங் இங்கே வரல, மன்மோகன் சிங்கே பேசியாகும் அப்படிங்கிறீங்க. அஸ்வினி குமார் மீது சம்பந்தப்பட்டவர் அவரு அதுல இருக்கிறார். இப்ப வந்து மோடியில் எங்க சம்பந்தப்பட்டிருக்கிறார்? இப்ப நான் கோல்கேட் பத்தி தான் சொல்லியிருக்கேன். இல்ல அங்கெல்லாம் பேசாத போது நீங்கள் பேசியே ஆக வேண்டும். உங்களுடைய மௌனம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். நான் உங்களுக்காக கேட்கிறேன், நீங்க பேசியே ஆகணும் பார்லிமெண்ட்ல அப்படின்னு. பார்லிமெண்ட் ஹவுஸ்ல பேசியது இன்னைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ், அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அன்னைக்கு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தா பிரதமரே பேசணும். இன்னைக்கு பேசுறாரு, அமைச்சர் பேசுறாரு, நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாரு. நாங்க பேசுறோம். யார் பேசுறார்கள்? காங்கிரஸ்ல சோனியா என்னைக்கு பேசினார்? காங்கிரஸ்ல ராகுல் என்னைக்கு பேசினார்? எத்தனை முறை இந்த 10 ஆண்டு காலத்துல பிரஸ் மீட்ல சோனியா பேசினார்? எத்தனை முறை இந்த 10 ஆண்டு காலத்துல ராகுல் பேசினார்? இப்படி எதுவுமே காங்கிரசின் சார்பாக பதில் வராத போது யாரை பேச சொல்லுவது? மன்மோகன் சிங் பேசணும், வேற யார பேசுவாங்க? இங்க சம்பந்தப்பட்ட 100 பேர் அதுக்கு பதில் சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? அப்படியா? அதான் லாஜிக்கா? மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்கா இருந்தாரு, நாங்களும் மௌனமா இருக்கோம். இல்ல நீங்க அப்படி வேணா கம்பேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் உண்மையான நிலைமை காங்கிரசினுடைய தரப்பிலே இருந்து சோனியாவோ ராகுலோ எந்த பதிலும் சொல்லாத போது அரசனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரணத்தால் ராஜ்நாத் சொல்லுகிறார், அமித்ஷா சொல்லுகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? மோடி பேச மாட்டேன் அல்ல, மோடியை பேச வைப்பதற்கு மோடியை பேச வைக்க வேண்டும். மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இவ்வளவு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு இதனால பார்லிமெண்ட் முடக்கத்துக்கான அபாயங்கள் மிக அதிகமா இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் மோடி பேச மாட்டார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உயர்நீதிமன்றம் பதில் சொல்லியிருக்கிறது, எஸ்ஐடி பதில் சொல்லியிருக்கிறது, அவர் கற்பனையாக செய்து அதை இஷ்யூவாக மாற்றி மோடி பேச ஆசைப்படுவதற்கு என்னன்னா முதல்ல எல்லா விஷயத்திலும் ஒரே டிஃபென்ஸ் தான். காங்கிரஸ் இதான் செஞ்சாங்க, அதனால நாங்க செய்யறதுல என்ன தப்பு அப்படிங்கறது. நீங்க எது ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், நாங்கள் ஒரு மாற்று அரசியலை கொடுக்க போகிறோம், இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் சொல்லிட்டு தான் வந்தது. வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நீங்க இதுதானே செஞ்சீங்க, நாங்க ஏன் செய்யக்கூடாது? இப்போ அதான் கேட்கிறார். மன்மோகன் சிங் மௌனமாக இருந்தார், ஏன் மோடி மௌனமாக இருக்கக்கூடாது? அதுதானே ஆர்குமெண்ட். அப்ப என்ன ஏன் மோடி பேசாம இருக்காரு? மறுபடியும் திருப்பி சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. அதாவது காங்கிரஸிலே பேச வேண்டியவர்கள் பேசவில்லை, மன்மோகன் பேச வேண்டிய இங்க பிரதமருக்கு கீழே பல பேர் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவை? எதற்கு மோடி பேச வேண்டும்? இங்க குற்றச்சாட்டே இல்லாம எதற்கு பேசணும்? காங்கிரஸ் பேசல, அதனாலதான் ஆட்சியை விட்டு அவங்க மக்கள் அனுப்பிட்டாங்க. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? சம்பந்தப்பட்டிருப்பது அவருடைய அமைச்சரவையில, மத்திய அமைச்சரவையிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், 2 ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் முக்கியமான மாநிலங்கள். அதனது முதலமைச்சர்கள் அப்படின் போது மோடி பேசணும், இதை பத்தி கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அநியாயமானதா? இல்ல, இன்றைக்கு என்ன விரும்பணுமோ அந்த விஷயம் நடந்திருக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்றதற்கு மாநில முதல்வர் செய்திருக்கிறார். அதற்கு பின்னாலே நான் தான் வந்து சிபிஐ விசாரணை சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. 2G வாரத்துல சிபிஐ என்கொயரி எடுத்த பிறகு நமக்கு என்ன வேலை? சிபிஐ தான் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க போயிட்டீங்களா? அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்களா? இல்ல, இப்ப இந்த விஷயத்துல ஒரு விஷயம் நடந்த என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? நீங்க என்ன பேசணும் எதிர்பார்க்கிறீங்க? இப்ப பிரைம் மினிஸ்டர் டு கிளாரிஃபை அவருடைய இலாக்கால இருக்க கிளாரிஃபிகேஷன் என்ன உங்களுக்கு விட்டு போனது இருக்கிறது? அத்தனை விஷயங்கள் தான் வெளியே வந்தாச்சு, அத்தனை விஷயங்கள் சொல்லியாச்சு. இல்ல, அத்தனை விஷயம் சொல்லி முடிச்ச பிறகு, சிதம்பரம் சொல்லி முடிச்ச பிறகு எல்லாம் கிளாரிஃபை அவங்க தான் கொடுத்துட்டாங்க. 0 லாஸ் கபில் சிபல். ஏன் பிரதமர் சம்பந்தப்பட்ட மந்திரி இருக்காரு? அவங்களே தான் பேசிட்டு இருக்காங்க.
அதாவது திருப்பி இந்த ஜோக் தான் வருது, தனக்கு வந்தா ரத்தம் மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்க இதே டிஃபரன்ஸ் எடுத்தீங்க, வரும்போது அவங்க ரத்தமா தெரிஞ்சு. அப்ப நீங்க நியாயமான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. அதாவது அது கிடையாது, குற்றச்சாட்டு வந்த பிறகு உடனே வந்து ராஜினாமா செய்வோம், பார்லிமெண்ட்டை முடக்கும் அப்படின்னு மக்கள் பணத்தில் இயங்கக்கூடிய பார்லிமெண்ட்ல முடக்குங்கிற ஒரு த்ரெட் எந்த அளவுக்கு நியாயமானது? அதாவது நீங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்த பொழுது அஸ்வினி குமார் மந்திரியா இருந்தப்ப அவர் ரிசைன் பண்ணாரு. நேரடியாக அங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டே கிடையாது, அந்த அஃபிடவிட் அவர் படிச்சுட்டாராம் அஸ்வினி குமார், அதுக்கே ரிசைன் பண்ண வச்சாங்க. ஆனா அவர் படிச்சுட்டாரு, அதாவது ஒரு துறை அமைச்சர் ஆகையால பழைய இதுல அது கிடையாது, இவங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதே நேரம் பாத்தீங்கன்னா குறிப்பா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லலாமா தயவு செஞ்சு? அதாவது இன்னைக்கு அப்ப சிபிஐ எல்லாத்தையும் இப்ப உங்களுக்கு படிச்சு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் அடுத்தது அது கூண்டு குருவியா இருக்கும். ஒரு நிமிஷம், அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மந்திரி, வெளியுறவுத்துறை அமைச்சர், நேரடியாக இன்வால்வ்டு. கிட்டத்தட்ட லலித் மோடிக்கு நான் நேரடியாக உதவி செய்வேன் சொன்ன ஆளு. அடுத்தது வசுந்தரா ராஜே, அடுத்தது பங்கஜா முண்டே, அடுத்தது ஸ்மிருதி இரானி, எல்லாருமே தவறு செய்த சிவராஜ் சௌஹான், ரமன் சிங் எல்லாருமே தவறு செய்தவர்கள். இது நேராவே தெரியுது. யாரோ ஒத்தராவது ரிசைன் பண்ணாங்களா? யாரோ ஒத்தராவது இதுதான் எங்க மேல குற்றம் சாட்டினா அது ரத்தம், அவங்க மேல குற்றம் சாட்டினா அது வெறும் தக்காளி சட்னி. நாங்க ரிசைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு பதவியை கட்டி கொடுத்துட்டு பதவி வெளியில இருக்கிற பிஜேபி தான் இது. சிபிஐக்கு போன கேஸ் எவ்வளவு கேஸ், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் 7000 கேஸுக்கு மேல இருக்கு சிபிஐ கிட்ட. அதுல வந்து 1500 கேஸ் 10 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு, 182 கேஸ் 20 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு. So actually by giving the case to the CBI nothing is going to happen. நாளைக்கு மீடியாக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்டோரி புதுசா எடுத்துட்டு ஓட்ட வேண்டியதுதான். அதனால வியாபத்தில் நீங்கள் விரைவாக இது முடிய போகுதுன்னா நிச்சயமா முடியாது. இந்த நாட்டுடைய பாராளுமன்றம் முடங்கக்கூடாது. பிரதமர் பேசணுங்கிற எதிர்பார்ப்பு நியாயமானது. இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வரணும் நினைக்கிறீங்க? இந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் முடங்கக்கூடாது என்பது நாட்டின் மீது வளர்ச்சியை நோக்கி ஆசைப்படுகின்ற கட்சியாக எதிர்கட்சி இருக்குமே. ஆனால் இந்த இஷ்யூக்கு சரியாக ஹைகோர்ட்டும் அதற்கு பின்னாலே சுப்ரீம் கோர்ட்டும் அதற்கு பின்னாலே சிபிஐக்கும் ஒப்படைத்த பிறகு வேண்டுமென்றே முடக்கும் என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை வளர்ச்சியிலிருந்து அழிப்பதற்காக வெளிநாடு வாழ் இந்தியரா தான் இருப்பார். ஒரு வியாபம் விவகாரம் நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் ஆளக்கூடிய தேசிய ஆளும் கட்சிக்கும் ஒரு சங்கடத்தை பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையல்ல. பிரதமர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைக்க, வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்கள், குறிப்பாக அமைச்சர்கள் மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டால் வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் நமது பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை பேசாமல், ஏற்கனவே பார்த்தோம்ல 2G கோல்கேட் இதெல்லாம் வந்து எல்லாரும் கூச்சல் போட்டு அமளி செஞ்சு அவை முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக பிரகாசமாக தென்படுகிறது. அது நடக்கக்கூடாது. அதற்கான அது நடக்காமல் ஆரோக்கியமாக வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடத்தக்கூடிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் இருக்கிறது. சில நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படணும். எதிர்கட்சிகளும் அளவற்ற பிடிவாதத்தை பிடிக்கக்கூடாது. இதை தாண்டி இந்த ஒரு வியாபம் விவகாரம் புதையக்கூடாது. இந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். இந்த மர்ம மரணங்களுக்கு காரணம்
காரணமானவர்கள் சட்டத்தின் முன்பு கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இது அவ்வளவு சாதாரணமா சுதந்திர இந்தியால இவ்வளவு மர்மமா மரணங்கள் நடக்கிறது, ஒன்று மாற்றி ஒன்று நடக்கிறது, ஏதோ சோமாலியா நடக்கிறது போல நடக்கிறது. இவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். இது போன்ற முறைகேடுகளுக்கு, இது போன்ற மர்ம மரணங்களுக்கு இடமில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அந்த மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு. இந்திய அரசும் இந்திய மத்திய அரசும் இதுல தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும், விஜயதரணி அவர்களுக்கும், டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களுக்கும் நன்றி. நேர்களை ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னைக்கு காலையில நிச்சயமா செய்தித்தாள்கள்ல படிச்சிருப்பீங்க, அதிர்ச்சி அடைந்திருப்பீர்கள். +2 மாணவி குடிபோதையில் நடு ரோட்டில் ரகளை அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக உங்களை எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி. பீளமேட்ல நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம், இது ஒரு தனிச்சம்பவமா அப்படின்னா நிறைய இது போன்ற சம்பவங்கள் மது சார்ந்து அதனது கோர முகங்களை காட்டக்கூடிய பல சம்பவங்களை இந்த வாரத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை, ஒரு 3-4 வயது சிறுவன் மது கொடுக்கப்பட்டு கூட இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த தாய்மாமன் உட்பட பலரால் ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா ஏதோ பெரிய சாதனை நிகழ்த்தப்படுவது போல அந்த ஒரு கேவலம் நிகழ்த்தப்பட ரசிச்சு வீடியோ படம் எடுக்கக்கூடிய அவலம் நடக்குது. அப்படின்னா அது ஒரு இடத்துலதான் நடக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இது மாதிரி பல வீடியோக்கள், பல தினசுகள்ல வீடியோக்கள், குழந்தைகளுக்கு இது போன்று நடக்கக்கூடிய கொடூரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவை ஒவ்வொன்றுமே மதுவுடைய வெவ்வேறு கோர முகங்களைத்தான் காட்டுகிறது. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. மதுவின் பிடியில் சிறுவர்கள் காரணம் அரசா பெற்றோர்களா? விதி இருக்கிறது, 21 வயசுக்கு உட்பட்டு கொடுக்க கூடாது அப்படின்னா விதி இருக்கிறது. ஆனா சிறுவர்கள் முதல் முறை குடிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது வயது அப்படிங்கிறது குறைஞ்சு கொண்டே வருகிறது. இன்னைக்கு ஒரு 3-4 வயது சிறுவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கும்போது அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றோம். நாம் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மதுவின் பிடியில் சிறுவர்கள் காரணம் அரசா பெற்றோரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாம் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது. நமக்கெல்லாம் அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு சம்பவம் அல்ல, தொடர் சம்பவம் அல்ல, பரவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும், அதே போல சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இதுவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு பாடம் நாராயணன் தான் முதல்ல நான் கேட்க இருக்கின்றேன். இந்த மாதிரியான காட்சிகள் வெளியில வந்துட்டு இருக்கு, நிறைய சமீபத்தில் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா வெளிப்படையா நமக்கு தெரியக்கூடிய விஷயம், நிறைய சிறுவர்கள் குடிக்கிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது, மது இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்தாலும் விதி இருந்தாலும் அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பிரம்மாண்டமானதாக எழுகிறது. முதல் தலைமுறை முதல் குடிகாரர்களாக இன்னைக்கு 12-11 வயசு அதற்கும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். இது எதை காட்டுது? உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் பதிவு செய்கிறேன். எந்த ஒரு வியாபாரத்துக்கான பொருளுக்கும் 3 வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க: அவைலபிலிட்டி, அக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. எளிதாக கிடைக்கின்றதா, பரவலாக கிடைக்கின்றதா, எளிதாக வாங்க முடிகின்றதா, அது வாங்கும் அளவுக்கு விலையில் இருக்கிறதான்றது. அதை பார்க்கும்போது இன்றைக்கு போதை சந்தை தமிழகத்தை, குறிப்பா தமிழகத்துக்கு என்றால் மது என்பது எளிதாக எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. பள்ளி சிறுவர்கள் கூட போய் வாங்க முடியும் விதத்துல இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார சூழல்ல பாத்தீங்கன்னா பாக்கெட் மணி சர்வசாதாரணமா எல்லாத்தையும் இருக்கு. அதனால அவங்க எதை விலை கொடுத்தாலும் வாங்க முடியுது. அந்த மாதிரியான சூழல்ல இருக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் பள்ளியில படிக்கிற போது, 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிக்கிற போது கூட துண்டு பீடி வகுப்பு அறையில நாங்க குடிச்சிருக்கோம். அதுவும் கடையில வாங்கி கிடையாது, மற்றவர்கள் குடித்து விட்டு ரோட்ல போட்டிருக்கிறத எடுத்து வச்சு நாங்க கூட்டாக குழந்தைகள் வகுப்பு அறையில குடிச்சிருக்கணும். என்னன்னா, அந்த வளர இளம்பருவத்துல குழந்தைகளுக்கு பொதுவாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், புதுசா முயற்சி பண்ணி பார்க்கணும், கத்துக்கணும்ன்ற ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதுல அந்த முயற்சிகள்லாம் போகும். இன்றைக்கு ஒவ்வொரு சந்திலையும் இன்றைக்கு சாராய கடை இருக்கிறது, பள்ளிகளுக்கு அருகில இருக்கிறது. மாணவர்களுக்கு வேணுங்கிற உங்களுக்கு ஒரு லைப்ரரியோ இல்ல விளையாட்டு கூடங்களோ கிடைக்கிறது இல்ல, ஆனா சாராயம் எளிமையா கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால சாக்கடைகள் இருக்கிற இடத்துல கொசு உற்பத்தி இருக்கிற மாதிரி இன்றைக்கு இந்த மாதிரியான போதை சந்தை பெரிய அளவுக்கு ஆக்கிரமித்து இருக்கிறது. அது போக இன்றைக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது. இப்போ தமிழகத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா 3.5 கோடி குழந்தைகள் இருக்காங்க. 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க 3.5 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ அவ்வளவு பேர் இருக்கிற போது கணிசமான குழந்தைகள் இந்த மாதிரியான போதை சந்தைகளுக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி வைத்து விட்டு இதை நம்ம
அதிர்ச்சியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறதோ அங்க வந்து கொசு உற்பத்தியும் மற்ற நோய்களும் பெருகுமோ அது மாதிரியான ஒரு மோசமான பள்ளி சூழல் மோசமா இருக்கிறது, வகுப்பறை சூழல் மோசமா இருக்கிறது, வீடு சூழல் இருக்கிறது. அரசே வந்து இன்றைக்கு சாராயத்தை வந்து சர்வசாரமா இலக்கு வைத்து விற்று கொண்டு இருக்கிறது. எல்லா இடத்துலயும் போதை பாக்குல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கிறது. ரெண்டு விஷயம், முன்பு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட நீங்க இதை நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு ஏதோ அதிர்ச்சி தர்ற மாதிரி இருக்கிறதா சொல்லிக்கிறோம். ஒரு கொடுங்கியூர்லயோ வியாசர்படியில போய் பாத்தீங்கன்னா எவ்வளவோ திருக்குழந்தைகள் இருக்கின்றாங்க, குப்பை பொறுக்கும் குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகள் கஞ்சா குடித்துக் கொண்டும் போதை பாக்கு அருந்து கொண்டும் குடித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம யாருமே பேசுவதில்லை, ஊடகங்கள் அதை பத்தி பேசுவதே இல்லை. ஆனால் இதற்கு அது தாண்டி வகுப்பறை பள்ளிக்கு போகும் சிறுவர்களும் சிறுமிகளும் இந்த மாதிரி செய்யற போது அதை வந்து ஒரு பூதாகரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுலயும் வந்து ஒரு சென்சேஷனலைஸ் செய்யறோமே தவிர அதோடைய பிரச்சனையுடைய ஆழத்திற்கு போய் திறந்த மனதுடன் அரசுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இன்னைக்கு இருக்கிற சமூக அவலத்தை பற்றி சுட்டிக்காட்டி பள்ளி அறைகள் வந்து எப்படி மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுன்றதை பத்தி எல்லாம் நம்ம ஆழமா விவாதிக்க வேண்டியது. அதை விட்டு நம்ம சென்சேஷனலைஸ் செய்தது மட்டும் பரபரப்பை மட்டும் கொண்டு வருதுன்னா தினசரி ஒரு வாட்ஸ்அப் இந்த ஒரு விஷயம் மல்டி ஃபேசட்டட். இதுக்கு வந்து பல கோணங்கள் இருக்கின்றன. இதற்கு பொறுப்பு பலர் அப்படின்னு சொல்வது நிச்சயமா இருக்கிறது. அதைத்தான் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த விவகாரத்துல குற்றவாளி கூண்டில் பல பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அரசு நிற்கிறது இல்லையா திருஷேங்தாவ்? அதாவது இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இருக்கிற இளைஞர்களுக்கும் இன்றைய சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வலைதளங்களும் சரி கைபேசியும் சரி இந்த மாதிரி நிறைய அக்சசபிலிட்டி, அதாவது நீங்க வந்து சீக்கிரமாக இது மாத்திரமல்ல எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து கல்வியும் அதிகமாயிருக்கு. முதல்ல இப்ப நாங்க படிக்கிற காலங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 5ஆவதுல இருந்து ஆங்கிலமே சமூக ஊடகங்களுக்கு மதுக்கடைகளுக்கு ஆக்சஸிபிலிட்டி இருப்பது அப்படிங்கறது அரசு பொறுப்பேற்கணும் சொல்றத பாருங்க. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் படிக்கட்டுங்கிறதுல பெற்றோர்கள் வந்து கவனக்குறைவா இருக்கிறோம். பிள்ளைகளை வந்து நம்ம படிச்சுட்டு ஒழுங்கா வர்றாங்களா இல்ல பள்ளிக்கு தான் போறாங்களான்னு. அதே மாதிரி ஆசிரியர்கள் அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்கள்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த பிள்ளைகள்லாம் மது வருந்துறாங்களா இல்லையாங்கிறத கூட ஆசிரியர்களும் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. நீங்க முதல்ல சொல்லிருக்கீங்களா 21 வயசு கீழே உள்ளவங்களுக்கு அனுமதி இல்ல. இன்னைக்கு இந்த மாணவி குடிச்சு ரகலை செய்யறாரு அப்படின்னா பெற்றோரை நீங்க கேட்கலாம், ஆசிரியர்களை கேட்கலாம், சமூகத்தை கேட்கலாம். விற்கப்பட்டது அரசு மதுபான கடைகள் அப்படிங்கும் போது எப்படி விற்கப்படுது? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, டாஸ்மாக் கடைகளுக்கு போங்க, சின்ன சின்ன சிறுவர்கள் சம்பந்தமான தலைப்பு போது கடைகளுக்கு போகும்போது சிறுவர்கள் போறாங்க. 21 வயசுல நீங்க வந்து ஒரு விதி வச்சுட்டு எப்படி கொடுக்க முடியுது? எப்படி ஆக்சஸ் கிடைக்குது? அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா அவருடைய முன்னாள் அதிபருடைய மகள் கம்மி வயசுல 19 வயசுல வாங்கினாங்கிறதுக்காக அதுக்கு ஃபைன் கட்டினாங்க. அப்ப அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 21 வயசு இருக்கு. அந்த 21 வயசை வந்து நிலைநிறுத்துறதுக்கு அரசு வந்து சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. அப்ப அந்த சட்டத்திட்டங்கள் படி அந்த செயல்பாடுகள் இல்ல, அந்த சட்டத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது அரசு. டாஸ்மாக் கடையில 21 வயசுக்கு ஆவணங்கள்லாம் பார்த்து இல்ல ஒரு சிறிய குழந்தை வந்தா கொடுக்க கூடாதுன்னு நிலைப்பாடு எடுக்க வேண்டியது அரசு அமைப்புகள். ஆமா, அரசு அமைப்புகள் அதை செயல்படுத்திட்டு தான் இருக்கு. காவலர்கள் வந்து பாக்குறாங்க, காவலர்கள் கைது குழந்தைகள் குடிக்கிறாங்க. அதாவது காவல்துறையை வந்து ஒவ்வொரு வீட்டுகளையும் நம்ம கொண்டு நிப்பாட்ட முடியாது. அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு. இந்த மாணவிக்கு கோவையில் இருக்கிற மாணவிக்கு எப்படி டாஸ்மாக் கடையில மது கிடைக்குது? அரசுக்கு இருக்கு, அரசுக்கு இல்லாம இல்ல. அரசு அந்த பொறுப்புணர்வோடு தான் செயல்படுது. அதனாலதான் உடனே காவல்துறை வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருது, அது விசாரிக்குது. அது சம்பந்தப்பட்ட கேசுகளை அந்த சிறுவனுடைய சம்பந்தமாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி அரசு அந்த பொறுப்போடு தான் செயல்படுது. அதுக்காக வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் இதுக்கு அரசுக்கு குற்றம் சொல்ல முடியாது. இது வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனை. தனிப்பட்ட நீங்களே சொன்னீங்க, நீங்க சமூக ஊடகங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸிபிலிட்டி இருக்கு. ஆக்சஸிபிலிட்டினா நன்மைகள் நிறைய இருக்கு, தீமைகளும் நிறைய இருக்கிறது. ஆனா மதுக்கடைகளுடைய ஆக்சஸிபிலிட்டி
நிறைய இருக்குமானால் அது முழுக்க முழுக்க தீமையில் இருந்த ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட்ல கூட ஒரு வழக்கு இந்த வலைதளத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதாவது வந்து தவறான வலைதளங்கள் நிறைய இருக்கு அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கையும் அரசு வந்து அது வந்து பார்த்து அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யணும் தான் சொல்றாங்களே தவிர எல்லாத்தையுமே நீங்க நிறுத்தணும் டாஸ்மாக் கடைகள்ல குழந்தைகளுக்கு அப்பட்டமான விதிமீறல். 2003 அரசு வந்து டாஸ்மாக் வந்து மொத்த விநியோகத்துக்கும் சில்லறை விநியோகத்துக்கும் சேர்த்து டாஸ்மாக் கொண்டு வந்த போது புதிய விதிகள் எல்லாம் இயற்றினாங்க. அது 2 முக்கியமான விதிகள். ஒன்று வந்து நீங்க சொல்ற மாதிரி 21 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்க கூடாது. அப்படி யாராவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்களுடைய சர்டிபிகேட்டோ டிரைவிங் லைசன்ஸ் பார்த்து அவங்களுடைய வயதை தீர்மானித்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதியும் இருக்கிறது. அடுத்தது பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அருகிலோ வழிபாட்டு திட்டங்களுக்கு நகர்ப்புறத்துல வந்து 50 மீட்டர், கிராமப்புறத்துல 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விதியை உருவாக்கியிருக்காங்க. இந்த 2 விதியையும் ஒன்று வந்து இந்த 21 வயது கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற விதியை வந்து அமல்படுத்துவதற்கான செயல்பாடுகளை உருவாக்கணும். செயல்பாடுகளை கொண்டு அழுத்தம் கொடுக்க ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலும் சரி பார்களையும் சரி அந்த மாதிரி கொடுக்க கூடாது என்பதற்காக ஒரு பொதுநல வழக்கு தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கு தொடங்கப்பட்டது. அதே மாதிரி இந்த 50 மீட்டர்ன்றது மிகப்பெரிய அநியாயம். இந்த 50 மீட்டர் என்பதே பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் வந்து சுலபமாக அவர்கள் வந்து மதுவுக்கு அடிமையாக்கி அதன் மூலமாக விற்பனையை பெருக்குவதற்காக தான் இருக்கிறது. 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். ஒரு ரேஷன் கடையில இருந்தோ இல்லைன்னா வழிபாட்டு இடங்களில் இருந்தோ இல்ல பள்ளி கல்லூரியில் இருந்தோ 1/2 கிலோமீட்டராவது தள்ளி இருக்கணும் சொல்லிட்டு வழக்கம். இந்த 2 வழக்குகளும் நிலுவையிலே இருக்கு. பதில் அரசு கொடுக்கல. திருப்பி இந்த பொறுப்பு இருக்கிறது. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாணவி இந்த மாதிரியான சம்பவத்துல செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது முதன்முறை இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது பெற்றோருக்கு நிச்சயமா இதுல பொறுப்பு இருக்குது இல்லையா? ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்குது இல்லையா? அவர் சொல்வது போல இல்ல, ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, அரசுக்கு பொறுப்பு இருக்குது. ஆனா எல்லாருக்கும் தலைமை தாங்குது அரசு. இப்ப என்னன்னா ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு பெரிய நெருக்கடியில இருக்கிறது. நடுத்தர குடும்பமா இருந்தாலும் சரி இல்ல ஏழை குடும்பமா இருந்தாலும் சரி எல்லோரும் பல நெருக்கடிகள்ல இருக்காங்க. இப்ப கணவன் மனைவி 2 பேரும் போய் சம்பாதிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. குழந்தைகளோடு தொடர்ந்து செலவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி பல நெருக்கடிகள் இருக்கு. அதோடு சேர்ந்து இன்றைக்கு உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கும் விதமாக விவரங்கள் கிடைக்கும் விதமாக இருக்கிறது. இன்டர்நெட்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள். இப்போ நான் திருப்பி இதே விஷயத்த சொல்றேன். நாங்க வந்து வளர் இளம் பருவத்தினருக்கும் நான் வந்து 10 வயசுலயோ 12 வயசுலயோ இருக்கிற போது எங்களுடைய பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் நாங்க வந்து பள்ளி மாணவர்கள் வந்து பல பாலியல் விபரீதத்துல அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியில பல தவறுகளை செய்திருக்கோம், பல விஷயங்களை வந்து செய்திருக்கோம். அது பாலியல் இச்சையினால இல்ல, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி பல விஷயங்கள் செய்திருக்கோம். இது என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பா நடக்கிறது. இதுபோ அந்த வளர் இளம் பருவத்தினருக்கு இந்த மாதிரியான கியூரியாசிட்டி இருக்கிற போது அதற்கு வடிகாலாக பாலியல் கல்வியை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக ஆனா ஒரு சூழலை உருவாக்கணும் இருக்கு. நான் சொல்ற மாதிரி வாசிப்புக்கான சூழல், விளையாட்டுக்கான சூழல், ஆக்கப்பூர்வமான குரூப் ஆக்டிவிட்டிக்காக ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல தவறான விஷயங்களுக்குள்ளதான் மாணவர்கள் போவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இந்த லார்ஜர் இஷ்யூஸ் இந்த ஒரு லார்ஜர் கோணம் நிச்சயமா இருக்கு. அதே வேளையில இன்னைக்கு இந்த ஒரு மாணவியுடைய சம்பவமோ குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலமோ சார் சொல்வது போல மதுவுடைய ஆக்சசிபிலிட்டியால வரக்கூடிய ஒரு கோண முகங்கள். ஆக அரசாங்கம் தன்னுடைய மது கொள்கையை மிக தீவிரமாக பரிசீலிக்க வேண்டிய ஒரு என்ன சொல்றது ஒரு பாயிண்ட்ல இருக்கிறது அப்படிங்கறத உண்மை. இப்பயும் நம்ம வந்து அதே கொள்கை இல்ல நம்ம பண்ண முடியாது, மதுவிலக்கு குறைக்க முடியாது, நேரத்தை குறைக்க முடியாது, அதே பல்லவி பழிக்கிறது சரியா? நீங்க அதை பேசுறதை விட பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன? ஆசிரியர் சமூகத்தில் எங்க ஒரு குடும்பத்திலையும் வந்து அரசு உள்ள நின்று வேலை செய்யுங்க எதிர்பார்க்கறீங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய் தகப்பனாக அரசு வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய என்ன சொல்லுது? ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் தாய் தகப்பன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த அதாவது வந்து இங்க வந்து விஷமும் விற்கப்படுது, மருந்துகளும் விற்கப்படுது. அதை எந்த குழந்தையாவது வாங்கி சாப்பிடுதா? அரசு விஷமும் விற்குமோ? எல்லாம் ஏன் பால்ஜாலம் விற்கல? எல்லாம் அதாவது வந்து உரங்களுக்கு வேண்டிய எல்லா பூச்சி மருந்துகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அப்ப அதையெல்லாம் விற்க கூடாது அது போல ஒரு விஷயத்தை
ஒரு சமூகத்தினுடைய சீர்கேடு. இது அந்த சமூகம், ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தையை கவனிக்க வேண்டியது, பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நாராயணன் சொல்லல, வெறும் சில சமூக ஆர்வலர்கள் சொல்லல, WHO உலக சுகாதார மையம் சொல்லுது ஆக்சசிபிலிட்டி ரொம்ப எளிமையா மது கிடைக்குமானால் மது பழக்கம், மது பிரயோகம் பெருகும் அப்படின்னு. அந்த ஆக்சசிபிலிட்டியை சட்டம் இருக்குல்ல, சட்டம் இல்லாம இல்லையே, சட்டம் இருக்குல்ல. அதாவது உங்களுக்கு ஓப்பனாக அப்படி விட்டுல அரசு 21 வயசு கீழே இருக்கவங்க எல்லாம் விற்கலாம். நடக்குதே சார், நடக்குதே சார். இந்த நிலவரம் அரசுக்கு தெரிய வரும், அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நடவடிக்கை எடுப்பாங்க, நடவடிக்கை எடுக்காம இருக்க மாட்டாங்க. அரசு கண்மூடித்தனமாக செயல்படாது, மக்களுக்காக செயல்படுற அரசு கண்மூடித்தனமாக செயல்படாது. கண்டிப்பாக இதுல நடவடிக்கை இருக்கும், கண்டிப்பாக அரசு. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பெண் கலாட்டா பண்ணிருக்கா. இந்த விஷயம் அரசுக்கு தெரியுமா, பேரண்ட்ஸுக்கு தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம், இந்த விஷயத்துல என்ன சொல்லணும்னா, ஒவ்வொருத்தரையும் சட்டமன்றத்தில் இதை பத்தி பேசும்பொழுது அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க மதுக்கடைகளை மூடிட்டோம்னா கள்ளசாராயம் பெறுகிறோம், நம்ம தமிழகம் தீவு மாதிரி இருக்க முடியாது, சுத்தி வர நெருப்பு எறிகிற போது இந்த மாதிரியான வியாக்கியானங்கள்லாம் பிதற்றல்கள் சொல்றாங்க, பிற்போக்குத்தனமான பேச்சுகள். ஆனா என்ன சொல்றேன்னா, நீங்க அப்படித்தான் நீங்க சாராயம் விற்கிறதுனா வித்துங்க, ஆனா 21 வயதுக்கு உள்ளவர்களை பாதுகாக்கணுமா வேண்டாம், அது அரசுடைய கடமை இல்லையா? வளர் இளம் பருவத்தினர் குழந்தைகளை பாதுகாக்கிறது அரசுடைய கடமை இருக்கிற போது, அவர்கள் பள்ளியில ஒவ்வொரு பள்ளி மாணவனும் இன்னைக்கு பள்ளி வகுப்பு பள்ளிக்கு போகும்பொழுது 2-3 டாஸ்மாக் கடையை தாண்டி போக முடியவே முடியாது. தடிக்க விழுந்தாங்கன்னா பிள்ளையார் கோவிலை விட டாஸ்மாக் கடை தான் இருக்கு, அதை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு, அதை பார் தாண்டி தான் போயிட்டு இருக்கு. இப்படி சூழ்நிலை அரசு உருவாக்கி அரசு மேல குற்றச்சாட்டு பண்ணணுங்கிறதுலதான் முடிவா இருக்கு. பெற்றவர்களுக்கு பொறுப்பு இல்லையா? இல்ல சார், பல புள்ளி விவரங்கள் 12 வயசு 13 வயசு பிள்ளைகள் குடிக்கிறாங்க, முதல் தலைமுறை குடிகாரர்கள் இருக்காங்க அப்படின்னா 21 வயசுக்கு இல்ல அரசு மட்டும் தான் மதுபான கடைகள் இல்ல சார், பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கு, சமூகத்துக்கு இருக்கு, நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு, கொடுக்க வேண்டியது யாரு? மிக நிச்சயமா இருக்கு, மாற்றுக்கருத்து இல்ல. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு இதுக்கு முதல்ல 2 முறை அந்த குழந்தை இது மாதிரி ஆயிருக்கு, அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை கண்டிச்சிருக்காங்க. உண்மை சார், சமூகத்துக்கு இருக்கு, வெளியே தெரியல, வீட்டோட முடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தைன்றது நினைக்காதுங்க. இப்ப தமிழகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.5 கோடி குழந்தைகள் இருக்காங்க. நீங்க ஒரு இடத்துல வாட்ஸ்அப்ல அந்த குழந்தை இல்ல, இதே மாதிரி பல இடங்களில் நடந்து இருக்கிறது. பல விஷயங்கள் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு நான் ஏற்கனவே சொன்னல, எப்ப பெருக்கும் குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள். அதை பத்தி நம்ம குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் இருக்கிறது, அதுக்கான திட்டங்கள் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த ஒரு இறுதியான கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு மதுபான கடைகளை தனியார் நடத்தல, அரசு மட்டும் தான் நடத்திட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 12 வயசு 13 வயசு குடிக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்படிங்கும்போது 21 வயசுக்கு கீழே மது விற்கக்கூடாதுன்னு விதி இருக்கிறது. ஆனாலும் இது நடக்குதுன்னா அரசுடைய தோல்வி இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, ஆசிரியர்கள் பொறுப்பு இருக்கு, சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கு, அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. அரசு தன்னுடைய சட்டம் என்னவோ அதற்கு வகுக்க வேண்டிய சட்டத்திட்டங்களை சரியாக வகுத்திருக்கிறது. சட்டப்படி அரசு செயல்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு நல்ல அரசாக மக்களை காக்கக்கூடிய அரசாக இருக்கு. கண்டிப்பாக அரசு இதை கவனத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். திரு நாராயணன் சொன்னது போல இது ஒரு லார்ஜர் இஷ்யூ. இதற்கு பல கோணங்கள் இருக்கிறது. ஒரு மாணவர்கள் இது போன்ற ஒரு பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா ஒரு மேம்போக்கான மட்டும் நம்ம பார்க்க முடியாது, ஒரு ஆழமான பல கேள்விகள் எழுப்புகிறது. இதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது மல்டிஃபேசட், பல கோணங்கள் அணுகப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை, மாற்றுக்கருத்து இல்லை. இது போன்ற ஒரு அவலம் நடக்கிறது. ஒரு இளம் சிறார்கள் குடிக்கிறாங்க, போதை பழக்கங்களுக்கு ஆளாறாங்க அப்படின்னா இதற்கு அணுக வேண்டிய பல கோணங்கள் இருக்கின்றன, தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, சக மாணவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அரசுக்கு பொறுப்பு இல்லாமல் இல்லை, மிக அதிகமாக இருக்கிறது. இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கும்போது அரசாங்கத்துக்கு மிக அதிகமானதாக பொறுப்பு இருக்கிறது. நாளைய இந்தியாவை வழிநடத்த கூடியவர்களாக வர வேண்டியவர்கள் இந்த மாணவர்கள். குடிகாரர்களாக அடுத்த வளரும் போதே ஆவது அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடாக முடியும். இந்த ஒரு அவலம் தொடரக்கூடாது. தன்னுடைய மது கொள்கையை அரசாங்கம் மிக தீவிரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இந்த ஒரு அவலம் மிக மோசமான கோணங்களில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும் திரு நாராயணன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம்.